أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها. صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் ஈர் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தூங்குகிறேன். இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு உறவுகளோடு உறவாடுகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். நூற்றுக்கணக்கான உறவுகள் நமக்கு கிடைத்திருந்த போதும் கூட அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மகத்தான உறவு தாய் என்கிற உறவு. பல்வேறு வார்த்தைகளில் தாய்க்கான பெயரை பல மொழிகளில் உச்சரிக்கப்படுகிறது. அம்மான்னு வார்த்தை சொல்றாங்க, அரபியில் உம்முங்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. எல்லா வார்த்தையுமே அது தரக்கூடிய பொருள் கருணை, அன்பு, இரக்கம் என்கிற வார்த்தையை அதனுடைய பொருளாக தருகிறது. உம்மு என்கிற அரபி வார்த்தைக்கு கூட எல்லையில்லாத கருணை கொண்டவள் என்ற அர்த்தம் வருகிறது. திருக்குரான்ல அல்லாஹு தாலா தன்னை வணங்கியதற்கு பிறகு முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குரானுடைய பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அப்படி கட்டளையிடப்படுகிற இடத்திலெல்லாம் இரண்டாவது அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். முதல்ல அல்லாஹ் வணங்குங்க. குரானுடைய பெருவாரியான வசனங்கள் முதல்ல அல்லாஹ் வணங்குங்க, ரெண்டாவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். ஏன்னா உலகத்திலேயே அல்லாஹ் மனிதனை வளர்க்கிற வாய்ப்பு என்பது மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான். இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் தானாக வளர்ந்துரும். ஒரு மீன் குஞ்சு பொறிச்சுச்சுன்னா அது நீந்தி தானே பழகிக்கிறோம். அது வளர்க்கிற சூழலை அல்லாஹ் கொடுக்கல. ஒரு மாடு கன்றுக்குட்டியை ஈண்டு விட்டால் அதுவாகவே தானாகவே தன்னுடைய வளர்ச்சியை பார்த்து கொள்ளும். இங்கேதான் மனிதனை அல்லாஹ் வளர்ப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருகிறான். தாயின் மடியில், தொட்டிலில், சில காலங்களில் பாயில் அவள் கற்றுக் கொடுத்த செய்திகளின் மூலமாகத்தான் மனிதன் வளருவதற்கான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துறான். குரான்ல அல்லாஹ் சொல்றான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. மனிதனுக்கு நாம வசியத்து செய்தோம், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். இந்த குரானுடைய வசனத்துல அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை பாருங்க, வசியத். மரண சாசனம்னு சில நேரத்துல சொல்லுவோம். உயிர் போகிற நேரத்துல என்ன செய்வாங்க, சில காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அதற்கு நிகரான வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இபாதத்துகளுக்கு கூட அல்லாஹ் வசியத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ஒரு தொழுகைக்கோ ஒரு நோன்புக்கோ இன்ன பிற வணக்கங்களை பற்றி பேசுகிற போது கூட உங்களுக்கு உத்தரவிடுகிறோம்னு தான் சொல்றான். ஆனா இங்க மட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நாம் மனிதனுக்கு வசியத்து செய்தோம். இது கட்டாயம் என்கிற இடத்தை தாண்டி நிற்கிறது.
செய்தே ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் உணர்த்துவதற்காக வசியத் என்கிற வார்த்தையை அல்லாஹ் இந்த இடத்துல போடுறான். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சு தாயை பற்றி அல்லாஹ் சொல்றா, ஹமலத்துஹு உம்முஹு குருஹா, அவளுடைய தாய் சிரமத்தோடு அவனை சுமந்தாள். வல்லாத்துஹு குருஹா, சிரமத்தோடு அவனை அந்த தாய் பெற்றெடுத்தாள். அவள் சுமந்த காட்சியையும் பெற்றெடுப்பதற்காக அவள் பட்ட சிரமத்தையும் தனியாக குறிப்பிட்டு அல்லாஹ் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு தாயை மாத்திரம் பிரித்து இந்த வார்த்தையை குரான்ல பயன்படுத்தி இருக்கிறான். இப்ப தாய்க்கான முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த குரானுடைய வசனம் நமக்கு சொல்லுகிற. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குரான் வசனத்துக்கு ஒத்த ஒரு செய்தியை நபிமொழியில சொன்னாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டார், பிரபலியமான அந்த நபிமொழி, மன் அஹக்குன் நாஸ பி ஹுஸ்னி ஸஹாபத்தின், என்னுடைய பொறுப்பில் நான் யாருக்கு செய்ய வேண்டிய கடமை முதலிடத்தில் இருக்கிறது, நான் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால உம்முக், உன்னுடைய தாய்க்கு தான் நீ கடமைப்பட்டிருக்க. 3 தடவை இந்த கேள்வி வந்த போது ரசூலுல்லாஹ் 3 தடவை தாய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு 4வது முறையா என்ன சொன்னாங்க, உன்னுடைய தந்தைக்கு நீ கடமை செய்யணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த முதல் 3 இடத்தையும் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க தாய்க்கு. ஒரு தந்தைக்கு கொடுக்காம முதல் 3 இடம் தாய்க்கு ஏன் கொடுக்கப்பட்டது? திருக்குரானுடைய விரிவுரை தஃப்சீரே குர்துபி என்கிற அந்த குரானுடைய விளக்க உரையில இந்த முதல் 3 இடம் ஏன் கொடுக்கப்பட்டதற்கான காரணத்தை சொல்றாங்க. அந்த காரணத்தை நாம தெரிந்து கொண்டால் தாய்க்கான மகத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். முதல் விஷயம் என்னன்னா, சுஹபத்தே ஹமல், ஒரு பெண் தான் ஒரு குழந்தையை கருவில் சுமக்கிறாள். இது உலகத்துல எந்த ஆண் செய்ய முடியாத காரியம், வேற யாராலும் இதை நிறைவேற்றவே முடியாது. 10 மாசம் நீ சுமந்தா என்னன்னு நாம கேட்கிறோம் பாத்தீங்களா? ஒரு 2 செங்கல்ல எடுத்து நாம புரிந்து கொள்வதற்கு ஒரு 2 செங்கல்ல எடுத்து நம்முடைய வயிற்றுல வச்சு நாம கட்டி எவ்வளவு நேரம் அந்த செங்கலை நம்மளால பாதுகாக்க முடியும்னு நாம பயிற்சி செஞ்சு பார்த்தா தான் அதை புரிஞ்சுக்கிற முடியும். ஒரு 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 பேக்கை கையில தொடர்ந்து தூக்க முடியல, இந்த கைக்கு மாத்திரம் அந்த கைக்கு மாத்திரம் ஆளை தூக்க சொல்றோம். ஒரு சந்துக்கு பெட்டியை ஒரு ஆள் தூக்க முடியல, ஆள் மாத்துறாங்க, தோல் மாத்துறாங்க, ஒரு பொருளை தொடர்ச்சியா நம்மளால தூக்க முடியல. இயல்பாக ஆரோக்கியமான ஒரு பெண் 40 வாரங்கள் 280 நாட்கள் கருவை ஒரு பெண் சுமக்கிறாள். முதல்ல கரு உண்டாயிருச்சு அப்படிங்கிற நிகழ்வு வந்தவுடனேயே ஒரு பெண்ணினுடைய இயல்பு வாழ்க்கை அனைத்தும் மாறி போய்விடும். அவளுடைய நடையில் மாற்றம் ஏற்படும், அவளுடைய பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் ஏற்படும், அவள் சாப்பிடுகிற உணவில் மாற்றம் ஏற்படும், அவளுடைய தூக்கத்துல ஒரு மாற்றம் ஏற்படும். அவள் படுத்திருக்கிற போது இன்னொரு பக்கம் பிறழ வேண்டுமானால் டக்குன்னு பிறன்ற முடியாது. திரும்ப இயல்பு நிலைக்கு வந்து வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம், இடது பக்கத்திலிருந்து திரும்ப நேரா வந்து வலது பக்கத்துக்குமாக ஒரு படுக்கையில் அறையில் கூட அவள் படுக்கிற நிகழ்வை கூட மிகவும் கவனத்தோடு நடத்த வேண்டிய விஷயம் அவளுக்கு வருகிறது. அவள் சாப்பிடுவது, அவள் குடிப்பது, அவளுடைய சுயதேவைகள் அனைத்தும் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிற நிகழ்வு அங்கே நடக்கிறது. கருவுக்குள்ள அல்லாஹ் குழந்தையா கொடுக்கறான்ல, குழந்தையாவா கொடுத்தான்? குழந்தையா கொடுத்திருந்தா பாதுகாக்கலாம். வெறுமனே ஒரு உயிர் துளியை அந்த கருவுக்குள்ளே அல்லாஹ் கொடுத்தான். அந்த உயிர் துளி அசைந்து விடாமல், ஆடி விடாமல், அது உயிர் பெறுகிற வரை அந்த தாய் பாதுகாத்தாள். ஒரு முட்டையை கையில கொடுத்துட்டு இந்த முட்டையை பாதுகாப்பா வைங்கன்னு கொடுத்தா எவ்வளவு நாளுக்கு நம்ம கையில வச்சிருக்க முடியும்? நசிக்கிடுவோம், கீழே விட்டா உடைஞ்சு போயிடும். உடைந்து போகக்கூடிய ஒரு பொருளை கையில கொடுத்தா நம்மளால பாதுகாக்க முடியுமா? எனவே கலைந்து போகிற ஒரு உயிர் துளியை அல்லாஹ் தாயின் கருவறையில் அல்லாஹ் கொடுத்தான். அந்த உயிர் துளி கலைந்து போகாமல் தன் நடை உடைகளில் தன்னுடைய செயல்பாட்டில் பக்குவத்தோடு நடந்து கொண்டு அந்த உயிர் துளியை பாதுகாத்துத்தான் ஒரு தாய் குழந்தையாக வெளியே கொண்டு வருகிறார். அந்த நேரத்துல அந்த 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 உயிர் துளிக்கு உயிர் பெறுகிற வரை மன ரீதியா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு பாருங்க. உடல் ரீதியா ஒரு கஷ்டம், மன ரீதியா அதை தாங்குவதற்கு அவள் செஞ்ச ஒரு காரியம். இந்த கருவை சுமக்கக்கூடிய காலத்துல பூரா ஒரு பெண் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிறாள். ஒரு மிகப்பெரிய அச்சமான சூழ்நிலைக்கு வருகிறார். கருவில் இருக்கிற தன் குழந்தைக்கு எதுவும் ஆய்விடுமோ என்கிற சிந்தனையில அந்த கருவை காப்பாற்றுவதற்கு அவள் படுகிற பாடு ரொம்ப சிரமமான பாடு. குழந்தை உண்டானதை தெரிகிறதுக்கே வாந்தி எடுப்பதின் மூலமாகத்தான் குழந்தை உண்டாயிருக்கதே முதல்ல கணிக்க ஆரம்பிப்பாங்க.
ஒரு தடவை நமக்கு வாந்தி எடுத்துட்டாவே எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகிறோம். 10 மாத காலம் சில பெண்கள் வாந்தி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். சாப்பிடுகிற உணவு அனைத்தும் வெளியேறப்படுமானால் அந்த தாய் படுகிற சிரமம் என்ன? நான் நினைக்கிறேன் 9 மாதம் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற போது வயிறு அவ்வளவு பெருசா இருக்கும். கழிவறைக்கு எப்படி அந்த தாய் போய்விட்டு வந்திருப்பாள்? முழு குழந்தை வயிற்றில் உருவாகி இருக்கிறது. அந்த குழந்தையை சுமந்து கொண்டு 9வது மாதம் வருகிற நேரத்துல கழிவறைக்கு அவள் போய்விட்டு வந்திருப்பாள்ல. அந்த நேரத்துல எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாள் என்பதை யோசித்து பார்த்தால், தாய்க்கு எதிராக பேசக்கூடிய பிள்ளைகள், தாய்க்கு புறம்பாக நடக்கக்கூடிய பிள்ளைகள், தாய்க்கு ஆற்ற வேண்டிய பணிகளில் குறை வைக்கிற பிள்ளைகள் யோசிக்க வேண்டிய இடம். அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து தான் ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அதனாலதான் ரசூல்லா சொன்னாங்க, தாய்க்கு முதலிடம். 2வது இடம் என்ன தெரியுமா? சுஹபத்தே வல்லா, அந்த குழந்தையை பிரசவிக்கிறாள். பேரே தமிழ்ல பாருங்க, பிரசவம்னு வச்சிருக்காங்க. உயிர் போறதற்கு நிலைதான் பிரசவத்தினுடைய வேதனை. உச்சபட்சமான ஒரு சிரமத்தை தாங்கித்தான். சில பெண்களுக்கு 1 மணி நேரத்துல பிரசவ வேதனை நின்றோம். சில பெண்களுக்கு பல மணி நேரம் கடந்து போகும். சில பெண்களுக்கு நாட்கள் கூடும். சில பெண்களுக்கு வாரங்கள் கூடும். அந்த வேதனையை தாங்கி கொண்டுதான் ஒரு குழந்தைய உலகத்திற்கு என்ன செய்யறாங்க? வெளியே கொண்டு வர்றாங்க. இந்த பெயினை அளவுல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அளவு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. டெல் என்ற அந்த அளவுக்கு பெயர். இயல்பா ஒரு மனிதனால எவ்வளவு வலியை தாங்க முடியும் அப்படின்னா 45 டெல் அளவு தான் வலியை தாங்க முடியும். அதுக்கு மேல கூட்டிட்டா மனிதன் ஹோமோன் நிலைக்கு போயிடுவான். ஆனா பிரசவ நேரத்துல ஒரு தாய் 57 டெல் வலியை கடக்கிறாள். மனிதனுடைய இயல்புக்கு அப்பாற்பட்டது. மனிதனுடைய இயல்புக்கு அப்பாற்பட்ட வேதனையை தாங்கி கொண்டுதான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பிரசவிக்கிறார். இதை எப்படி எழுதுறாங்க தெரியுமா? ஒரு மனிதனுடைய உடம்புல 20 எலும்புகள் ஒரே நேரத்துல உடையுது. காலில் பிராக்சர் ஆயிட்டா எவ்வளவு வேதனை வரும் அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஒரு எலும்பு உடைஞ்சாலே நம்மளால வலியை தாங்க முடியாது. 20 எலும்புகள் ஒரே நேரத்தில் உடைகிறது. அப்படி 20 எலும்புகள் ஒரே நேரத்தில் உடைந்தால் எவ்வளவு வலி உண்டாகுமோ அந்த வலி தான் பிரசவத்தினுடைய ஒரு வலி. அப்ப தாய் எவ்வளவு வலியை தாங்குறா பாருங்க. பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிற அந்த தாய் தன் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக 20 எலும்பு உடைந்தால் என்ன வலி உண்டாகுமோ அந்த வலியை தாங்கி கொண்டுதான் ஒரு குழந்தையை இந்த பூமிக்கு அவள் கொண்டு வருகிறார். சீனாவில் என்ன செஞ்சாங்கன்னா, பெண்களுடைய இந்த பிரசவ வேதனையை ஆண்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சைனாவில் ஜினான் அப்படின்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜமாங்கிற ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனை திட்டமிட்டது என்ன செஞ்சதுன்னா, பிரசவத்தினுடைய வழியை ஆண்களுக்கு புரிய வைக்கணும். பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்ப் அப்படின்னு ஒரு கேம்ப் நடத்துறாங்க. பிரசவ வழியை உணர்வுக்கு எல்லா ஆண்களும் அதில் வரப்பட்டாங்க. அதில் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு காட்டன் பேடு தயாரிக்கப்பட்டு வயிற்றுல கட்டிட்டாங்க. அதன் வழியா என்ன செய்யறாங்கன்னா, மின்சாரம் செலுத்தப்பட்டு லெவல் கூடிக்கிட்டே வரும். 10 லெவல், ஒவ்வொரு லெவலா கூட்டிக்கிட்டே வருவாங்க. அது முழுமையான பிரசவ வழியில பிரசவ வழிக்கான செயற்கையாக தயாரிக்கப்பட்டது. பெட்ல படுக்க வச்சு லெவலை கூட்டிக்கிட்டே வர்றாங்க. 3வது லெவல் தான் ஆண்களால தாக்கு பிடிக்க முடிஞ்சது. பல ஆண்கள் நர்ஸை கூப்பிட்டு எங்களை ரிலீஸ் பண்ணிருங்க, இதுக்கு மேல தாங்க முடியாது, நாங்க இதுக்கு ஒத்து வர மாட்டோம், எங்களால வலி தாங்க முடியல. ஒரு சில ஆண்கள் 5 லெவல் வரை தாக்கு பிடிச்சார்கள். மருத்துவமனை முழுக்க அலறல் சத்தம். வலி தாங்க முடியாமல் ஆண்கள், சக்தி படைத்த ஆண்கள் வலியை தாங்க முடியாம அலறாங்க. 10வது லெவல் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கேம்பை நிறைவு செய்யறாங்க. மருத்துவமனை நமக்கு ரிப்போர்ட் தருது, 10வது லெவல் முடிச்சதுக்கு பிறகு ஒரு ஹோமோன் நிலைக்கு ஆண்கள் போயிட்டாங்க. கண்கள் விளறி போய் என்ன நடந்துச்சுன்னு அவங்க கணிக்க முடியாம முகமெல்லாம் கருத்து போன சூழலில் ஆண்கள் வெளியே நடைபணமாக வெளியே போனாங்கன்னு ஒரு செய்தியை நாம பார்க்கிறோம். அப்ப செயற்கையாக செய்யப்பட்ட விஷயத்தையே ஆண்களால தாங்க முடியலன்னா ஒரு தாய் எவ்வளவு பிரசவத்திற்கான வேதனையை அவள் தாங்கி இருப்பாள். மரியம் அம்மா சொல்றாங்க, குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறார், அவங்களுக்கு வந்த பிரசவ வேதனை நேரத்துல மரியம் அம்மா சொல்றாங்க, காலத்தியா லைத்தனி மித்து, எனக்கு வந்த கை சேதமே, கபல ஹாதா வ குன்து நசியம் மன்சியா, நான் ஒன்று இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் மௌத்தாயிருக்கணும், அல்லது இந்த நிகழ்வு எனக்கு மறந்து போயிருக்கணும். எனக்கு வந்த கை சேதமை இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு. யாருங்க, அல்லாஹ்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக ஒரு குழந்தை உண்டாக்கப்பட்ட மரியம் அம்மாவுக்கு அவ்வளவு வேதனை, என் உயிர் போயிருக்கணும்னு நினைச்சிருப்பாங்கன்னா
ஒவ்வொரு தாயும் ஒரு குழந்தையை பிரசவிக்கிற நேரத்தில் எவ்வளவு சிரமத்தை தாங்கி இருக்காங்க. சும்மா இந்த பூமிக்கு நாம வரல, சும்மா இந்த பூமிக்கு அல்லாஹ் நம்மளை கொடுக்கல. ஒரு தாயின் கருவறைக்குள்ள கொடுத்து காய் அவ்வளவு சிரமத்தை அனுபவித்ததற்கு பிறகுதான் இந்த பூமிக்கு நாம வந்திருக்கோம். தாய்க்கு எதிராக எவ்வளவு வார்த்தைகளை பேசுவதற்கு தயாராக இருக்கிற பிள்ளைகள், தாய்க்கு ஆற்ற வேண்டிய பணிகளில் குறைவை பெற பிள்ளைகள் யோசிக்க வேண்டிய செய்தி. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது இடத்தை தாய்க்கு கொடுத்தாங்க. 3வது என்ன தெரியுமா? சுஹபத்த ரிலாவத் தர்பியா, அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதிலேயும் அந்த குழந்தையை வளர்ப்பதிலேயும் தாய் அதிக கவனம் செலுத்துகிறார். உலகத்துல நடந்த ஒரு மனிதனுக்கான முதல் இரத்த தானம் தாய்ப்பால் தான். தாயினுடைய இரத்தம் தான் குழந்தைக்கு பாலாக மாற்றப்படுகிறது. அவளுக்கு எந்த எனர்ஜி, ஏற்கனவே குழந்தையை பெற்றெடுத்த பலவீனம், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தை அருந்துகிற தாய்ப்பாலால அவளுக்கு மிகப்பெரிய சக்தி குறைகிறது. தாயினுடைய எலும்பில் இருக்கிற சக்தியை குழந்தைகள் உறிஞ்சிக் கொள்கிறார்கள். மருத்துவர்கள் எழுதுனாங்க, என்னென்ன தேவையோ அந்த குழந்தைக்கு தேவையானது அத்தனையும் தாயினுடைய உடம்பின் வழியாக அந்த குழந்தைக்கு போகிறது. இரத்தத்தை பாலாக்கி அவ கொடுக்கிறா. பால் குளிப்பாட்டுகிற 2 ஆண்டு காலம் வாழ்க்கை. அதுக்கு பிறகு பாருங்க, 2 வருஷத்துக்கு பிறகு தாய்ப்பாலை நிறுத்தணும். அது மிகப்பெரிய போராட்டம். தாய்க்கு அவ்வளவு சிரமம். நாம விலைக்கு பேச முடியாது, அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. தாய்ப்பால் கொடுப்பது ஒரு சிரமம்னா, குழந்தைக்கு தாய்ப்பாலை மறக்க வைத்து இயல்பு வாழ்க்கைக்கு ஒரு கொண்டு வருவதற்கு ஒரு தாய் படுகிறாள் பாருங்க கஷ்டம். அந்த சிரமத்திற்கு நிகரான மனதளவிலும் அவள் உடல் அளவிலும் ஒரு குழந்தையை தயார்படுத்துவதற்காக தன்னை அவள் அர்ப்பணித்துக் கொள்கிற அந்த நிகழ்வுக்கு ஈடான ஒரு செய்தியை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 3 இடத்தை தாய்க்கு கொடுத்தாங்க. அதனாலதான் குர்ஆன் சொல்லுகிறது, அவள் உன்னை சுமந்தால், சிரமத்தோடு சுமந்தால். அல்லாவே சிரமம்னு சொல்றான்னா எவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சிருக்காமன்னு பாருங்க. அவள் சிரமத்தோடு உன்னை பெற்றெடுத்தால், அல்லாஹ்வே இந்த வார்த்தையை நமக்கு கவனப்படுத்துறான்னா அவங்க எவ்வளவு சிரமத்தை அனுபவித்திருப்பார்கள் என்பதற்கு இந்த செய்தி நமக்கு சான்றாக இருக்கிறது. எப்படிப்பட்ட தாயாக இருந்தாலும் ஒரு குழந்தை அந்த தாயை பராமரிக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு, அவங்களுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க. அப்ப ரசூலாட்ட வந்து கேட்டாங்க, என் தாய் என்னோடு உறவாட நினைக்கிறாங்க, அவங்க காஃபிரா இருக்காங்க, நான் முஸ்லிமா இருக்கேன், நான் அவங்களோடு உறவாடலாமா, அவங்க வந்தா அவங்களுக்கு வேலையை செய்யலாமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய். காஃபிரா இருந்தாலும், இறைவனுக்கு இணை வைக்கிற காரியத்தை அந்த பெண் செய்திருந்தாலும், தாய்க்கான மரியாதையை இந்த மார்க்கம் அவ்வளவு தருது. அவளுடைய குற்றத்திற்கு அவள் அல்லாட்ட பதில் சொல்லட்டும். அவள் செய்த தவறுக்கு அல்லாவுக்கும் அவளுக்கும் மத்தியில் உள்ளது. நீ ஒரு குழந்தையாக உன் தாய்க்கு என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்கிற விஷயத்துல நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற செய்தியை நமக்கு உணர்த்தப்படுகிறது. அல்லாஹ்னுடைய கருணையை எதை வச்சு நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் கருணையாளன். இந்த அல்லாஹ்னுடைய கருணையை நமக்கு புரிய வைப்பதற்கு தாயை பற்றி தான் சொல்லப்பட்டது. ஆயிஷா அம்மா ஒரு வீட்டுக்கு சதக்காவுடைய பொருளை ஒரு தாய் கேட்குறாங்க. 3 பேரிச்சம்பழத்தை எடுத்து ஆயிஷா அம்மா கொடுக்குறாங்க. வாங்கின அந்த தாய் 2 பேரிச்சம்பழம் 2 குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே சாப்பிடாமல் இருக்கிறோம்னு கொடுத்துட்டு அந்த தாய் ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட போறாங்க. இந்த 2 குழந்தைகள் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு அம்மா வச்சிருக்க ஒரு பேரிச்சம்பழத்தையும் கேட்குது அந்த குழந்தைகள். உடனே இந்த தாய் என்றுமே யோசிக்காமல் அந்த பேரிச்சம்பழத்தை 2ஆ பிச்சு 2 குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டாங்க. தாயாகிற வாய்ப்பே கிடைக்காத ஆயிஷா அம்மாவுக்கு இது ஆச்சரியமா இருந்தது. தான் சாப்பிடாம குழந்தைக்கு கொடுத்துட்டாலே. ரசூலுல்லாஹ்ட்ட இதை விளக்கம் கொடுக்குறாங்க ஆயிஷா அம்மா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்ணை அல்லாஹ் சுவனத்தில் நுழைக்க வைப்பான். இரக்கத்திற்கு, தாய்க்கு இருக்கிற இரக்க உலகத்துல யாருக்குமே வராது. தாய்க்கு இருக்கக்கூடிய கருணைய உலகத்துல நாம என்ன செய்ய முடியாது, யாரோடையும் நாம ஒப்பிட்டு பேச முடியாது. அன்னையர் தினம்னு ஒரு நாளை வச்சுட்டு அன்னைக்கு மட்டும் அம்மாவை நினைச்சிட்டு மேற்கத்திய நாடுகள்ல அன்னைக்கு அம்மாவுக்கு பூக்கொத்தை கொடுத்துட்டு அன்னைக்கு தாய்க்கு வாழ்த்து சொல்லிட்டு அன்னைக்கு ஏதாவது பரிசு பொருட்களை தாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு அதோட அதற்கு மேல எந்த கடமையும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய செய்தி இஸ்லாம் அங்கீகரிக்கல. ஒவ்வொரு நாளும் போற்றப்பட வேண்டியவள் தாய். ஒவ்வொரு நேரமும் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டியவள் தாய். நம்முடைய கவனமும் கவனிப்பும் திருமணத்திற்கு பின் உண்டான வாழ்க்கையிலும் கூட பெற்றோர்களுக்கான விஷயத்துல, குறிப்பாக தாயினுடைய விஷயத்தில்
குழந்தைகள் மிகப்பெரிய கவனத்தை காட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அம்மா என்பவள் வாழும் காலம் வரை மட்டுமல்ல, அவள் இறந்ததற்கு பிறகும் கூட மதிக்கப்பட வேண்டியவள். தாய் இல்லாட்டையே நீ மரியாதை கொடுக்கணும். தாய் என்ன சொன்னாங்களோ, தாய் எதை செய்தாங்களோ, யாரோடு தாய் உறவாடி இருக்கிறாங்களோ அவர்களை பேண வேண்டிய பொறுப்பு ஒரு முஸ்லிமுக்கான பொறுப்பு என்கிற செய்தி இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க. உயிரோடு இருக்கிற தாய்க்கு அப்படின்னா, இறந்து போனவங்களுக்குலே அந்த மரியாதைன்னா, உயிரோடு இருக்கிற தாய்க்கு நாம என்ன செய்யணும்? நாம எவ்வளவு கவனத்தை தாயினுடைய விஷயத்துல நாம வைத்திருக்கிறோம்? தாயை விட அல்லாஹ் அடியார்களின் மீது கருணை வைத்திருக்கிறான், அன்பு வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நமக்கு தெரியாது கருணைனா எது, அன்புனா எதுன்னு நமக்கு புரியாது. அப்ப எந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னா, தாயை விட அல்லாஹ் கருணையாளன். அல்லாஹ்வுடைய கருணை நாம ஒப்பிட முடியாது. நமக்கு புரிய வைப்பதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாயை விட கருணையாளவன் அல்லாஹ். அப்போ ஒரு கருணையின் வெளிப்பாடாக நமக்கு கிடைச்ச ஒரு வாக்கியத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு 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 பெரியவர் தாய் இறந்து போகிறார், அழுகிறாரு. ஏங்க அழுகிறீங்க? நீங்க தான் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டீங்க, குடும்பம் வந்துருச்சுல. இல்ல, சொர்க்கத்திற்கு அல்லாஹ் எனக்கு 2 வாசல் கொடுத்திருந்தான். தந்தை ஒரு வாசல், தாய் ஒரு வாசல். ஒரு வாசல் எனக்கு அடைக்கப்பட்டது. இப்ப ஒரு வாசல் அடைச்சிருச்சு, ஒரு வாசல் தான் இருக்கு. பெற்றோர்கள் என்பவர் உங்களுக்கான சொர்க்கம். நீங்க பெற்றோர்களை பராமரிக்காமல் வேற ஏதோ காரியத்தை செஞ்சுட்டு நாம சொர்க்கம் அடையலாம் நினைச்சீங்கன்னா, சொர்க்கத்தினுடைய வாசலை நீங்க திறக்காமல், வாசலுக்கு திருப்திப்படுத்தாமல் சொர்க்கத்திற்கான வாய்ப்பை உருவாக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே ஒரு தாய் என்பவள் சொர்க்கத்திற்கான ஒரு வாசல். அவள் திருப்தியில், அவள் சந்தோஷத்தில், அவளின் துஆவில், அந்த தாயின் பரக்கத்தில் சொர்க்கம் போவதற்கு வாய்ப்புண்டு. தாய் கண்ணீர் சிந்தினால், தாய் கவலைப்பட்டால், தாய் என் குழந்தை என்ன எனக்கு செஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு பொறுமலுக்கு அவள் உண்டாகிவிட்டால் சொர்க்கம் போவதற்கான வாய்ப்பை ஒரு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வார்த்தை. ஏன்னா அவ்வளவு கருணை காட்டியிருக்கிறாள், அவ்வளவு இரக்கம் காட்டியிருக்கிறார். நாம் வளர்வதற்கான எல்லா காரியங்களிலேயும் அவள் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார். தன்னை பற்றி யோசிக்காமல், தன்னை பற்றி சிந்திக்காமல், தன் குழந்தையின் வாழ்க்கை முக்கியம் என்று நினைத்து உலகத்தில் வாழ்ந்த ஒரே ஜீவன் தாய் தான். ஒரு ஆளை நமக்கு அறிமுகமானா அவர் மேல பாசம் வரும். ஒரு ஆளை முகத்துல பார்த்துருக்கோம், அழகா இருக்காரு, திறமையா இருக்காரு, அவரை பார்த்து அன்பு வர்றதுக்கு வாய்ப்புண்டு. கருவுக்குள் ஒரு குழந்தை உண்டாகுது. அது ஆண் குழந்தையா தெரியல, பெண் குழந்தையான்னு தெரியல, கருப்பான்னு தெரியல, சிவப்பான்னு தெரியல, அந்த குழந்தை நல்லவனா கெட்டவனான்னு தெரியல. கருவுக்குள் முகம் தெரியாத குழந்தையை உலகத்தில் நேசித்தவள் தாய் மட்டும்தான். யாருன்னே தெரியாது, எப்படி பிறக்க போறான்னு தெரியல, என்ன மாதிரி நடக்க போறான்னு தெரியல, உருவம் தெரியாமல் உலகத்தில் ஒன்றை நேசிக்க முடியுமானால் அந்த நேசத்திற்கு பெயர் தாயின் நேசம். அப்படி ஒரு நேசத்தை வழங்கிய தாயுடைய விஷயத்துல குழந்தைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்கிற வார்த்தை, குர்ஆன்ல பயன்படுத்துகிற வார்த்தை எல்லாம், பேச்சை கூட நீங்கள் அவங்க இடத்துல மரியாதை குறைவாக பேசக்கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுறாதீங்கன்னு சொல்லுது. மிரட்டுற வார்த்தைகளை அவங்களுக்கு பயன்படுத்துறாரு. ஓ வேலை என்னமோ அதை நீ பார்த்துட்டு போ. குழந்தைகள் பேசுற வார்த்தை தாயை பார்த்து, ஓ வேலை என்னமோ அதை நீ பார்த்துட்டு போ, உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நீ பாரு, உன்கிட்ட யார் ஐடியா கேட்டா, உன்கிட்ட யார் இதை செய்யணும்னு சொன்னா, நீ ஏன் இதுல வந்து தலையிடுற? மரியாதை குறைவான 3 இடங்கள்ல குர்ஆன்ல வார்த்தை அல்லாஹ் சொல்றான். அவங்கள்ட்ட வலா தக்குல்லஹுமா உஃபின், சி என்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. வலா தன்ஹருஹுமா, அவங்கள என்ன செய்யாதீங்க, மிரட்டாதீங்க, அவங்களை வெறிச்சி அடைய செய்யாதீங்க. ஒக்குல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தையை பேசுங்க. அந்த குர்ஆனுடைய வசனத்திலேயே 3 விஷயங்களை திருப்பி திருப்பி அல்லாஹ் வார்த்தைக்கு பயன்படுத்துறான். ஏன்னா நம்ம கூட இருக்கிறதுனால அவங்களுடைய மரியாதை நமக்கு தெரியாது, அவங்களுடைய தியாகம் நமக்கு தெரியாது, அவங்களுடைய அர்ப்பணிப்பு தெரியாது. எங்க உம்மா தானா அப்படின்னு பார்த்துக்கலாம். அல்லாஹ் அப்படி சொல்லல, அதற்கு ஒரு மரியாதை தருகிறான். அவள் தாய், அவளுக்கென்று ஒரு அந்தஸ்து இருக்கிறது, அவளுக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது, அவளுக்கென்று சில கண்ணியம் இருக்கிறது. அதை பாதுகாப்பதற்கான முயற்சியை நீங்க செய்யணும்னு அல்லாஹ் சொல்றான். தாய்க்கு என்ன செய்யணுங்கிறத பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற போது 3 விஷயங்களை பதிவு செய்கிறான். இஹ்சான், அவர்களிடத்துல பேரு உபகாரத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் நம்ம மேல வச்ச அன்புல நம்ம என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு நமக்காக எல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்க வாழ்ற காலத்துல இப்படி ஒரு மகனை நான் பெற்றிருக்கேன், என் மகன் என்னைய திருப்தியா கவனிச்சுக்கிட்டான்னு அவங்க மரண நேரத்தில் கூட தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை நினைத்து மகிழ்ச்சியோடு அவங்க மௌத்தாகணும்.
என் வயிற்றுல இப்படி ஒரு பிள்ளைய நான் பெற்றிருக்கேனே, என் வயிற்றுல பிறந்த குழந்தைக்கு இப்படி சிந்தனையா, நான் பெற்றெடுத்த குழந்தை இப்படியா உலகத்தில் வாழுகிறது என்கிற ஒரு தாயின் கருவறைக்குள் சுமந்த அந்த தாயின் மனச்சுமையை நாம ஏற்படுத்தி விடக்கூடாது. அந்த தாய் எப்படி நினைக்கணும்னா, இப்படி ஒரு குழந்தைய உலகத்துக்கு நான் கொடுத்திருக்கேனே, சமூகத்திற்கும் மார்க்கத்திற்கும் பெற்றோர்களுக்கும் உபகாரமாக இருக்கிற ஒரு குழந்தையை நான் பெற்றெடுத்திருக்கிறேனே என்று அந்த தாய் மனதளவில் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு பேர் உபகாரத்தை அந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து சொல்றான் ஷுக்குர். வாழும் காலம் எல்லாம் அந்த பெற்றோர்களுக்கு நன்றி கடன் ஆட்டிக்கொண்டே இருக்கணும். ஒருத்தன் தன்னுடைய தாயை தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு சுமந்துக்கிட்டே போறான். தாயை இறக்கி விடாம தூக்கி தோல்லே வச்சுக்கிருக்கான். நீங்க எவ்வளவு காலம் 10 வருஷம் தூக்கி சுமந்தாலும் கருவுக்குள் தாய் சுமந்ததுக்கு ஈடாக முடியுமா? நீங்க வெளியே தூக்கி வச்சு நாம சுமக்கிறோம்னு வைங்க, எங்க அம்மாவை மண்ணில் கூட படவிடாம நான் தூக்கி தாங்கி கொண்டு போகிறேன் என்று சொல்லக்கூடிய குழந்தை கருவுக்குள் அவள் சுமந்ததுக்கு அது ஈடா மாற முடியுமா? எனவே வாழும் காலமெல்லாம் அதை நினைக்கணும். வாழும் காலமெல்லாம் அவள் செய்த தியாகத்தை பேசணும். அவங்கள்ட்ட சொல்லணும், நீங்க உருவாக்கி கொடுத்த குழந்தை, நீங்கள் உருவாக்கியதை போல அந்த குழந்தை இருக்கிறதே, நீங்கள் கற்றுக் கொடுத்த செய்தி நான் இப்படி வாழ்வதற்கு காரணம் என்பதை வாழ்நாள் முழுக்க அந்த தாய்க்கு நன்றி கடன் பட்டவனாக ஒரு குழந்தை வாழ வேண்டும். அல்லாஹ் உத்தரவிடுகிறான். 3வது சொல்றா பிர். பெற்றோர்களுக்கு என்ன செய்யுங்க? பணிவிடை செய்யுங்க, பண்புகளோடு செய்யுங்க. உபகாரத்தை கூட இப்ப சாப்பாடை போட்டுட்டு தட்டை தள்ளி விடுறோம்னு வைங்க, நேரத்துக்கு சாப்பாடு தான் கொடுக்குறோம், போட்டுட்டு இப்படி தட்டை தள்ளி விட்டா அப்படி இல்லை. அந்த அந்த பணிவிடை என்பது எப்படி இருக்கணும்னா, அவர்களை பண்போடு நடத்தணும். பெற்றோர்கள் பராமரிச்சதுக்கும் நாம பெற்றோர்களை பராமரிக்கிறதுக்கும் வித்தியாசம் அதுதான். 60 வயசு 70 வயசு உமாவுக்கு ஆயிருக்கு, நோன்பு வந்துருச்சு, ஒரு சேலை எடுக்க போறோம். உமா வேணாங்கிறாங்க, எனக்கு எதுக்குடா நிறைய இருக்கு, நீ எடுக்க வேணாம். என்ன நினைச்சு நாம சேலை எடுப்போம்னா, அடுத்த ரமலானுக்கு அவங்க இருக்காங்களான்னு தெரியல, இந்த நோம்புக்கு உமா இருக்காங்க, அதனால இந்த சேலையை எடுத்து கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்திடுவோம். ஒரு வெளியூர் கூட்டு போறோம், அடுத்த கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு இவங்க இருக்க போறாங்களான்னு தெரியல, அதனால இதை செஞ்சிருவோம். உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் பெற்றோர்களை பராமரிக்கிற போது மரணத்தை எதிர்நோக்கித்தான் நாம அவங்களுக்கு பணிவிடை செய்கிறோம். நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க. உங்களை குழந்தையா உங்க அம்மா கையில கொடுக்குறாங்க, வாங்கின உடனே என் குழந்தை எப்போ மௌத்தா போகும் அப்படின்னா ஒரு தாய் நினைப்பா? குழந்தைய கையில வாங்கினதுல இருந்து இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை யோசிக்கிட்டே இருப்பா. குழந்தை பிறண்ட உடனே ஒரு மகிழ்வு, என் குழந்தை பிறண்டுருச்சு, என் குழந்தை தவக்குது, என் குழந்தை உட்காருது, சுவரை பிடிச்சி என் குழந்தை எந்திரிச்சு நிற்குது, என் பிள்ளைய இப்போ நாங்கள் ஸ்கூல்ல சேர்த்துட்டோம், என் பையன் காலேஜுக்கு போறான், என் மகனுக்கு திருமணம், என் மகனோட பிள்ளை பேர பிள்ளை, அப்புறம் பேர பிள்ளையை வளர்ப்பதற்கு கவனம். பெற்றோர்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை நினைக்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களின் மரணத்தை நினைக்கிறாங்க. மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. நாம செய்யக்கூடிய எண்ணத்திலேயே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. காலம் முழுக்க செய்தாலும் அவர்கள் செய்த காரியத்திற்கு ஒரு குழந்தைகளால் நன்றி கடனை திருப்பி கொடுக்க முடியாது, நீங்கள் ஆற்றவே முடியாது. அவ்வளவு மாபெரும் கடன் பெற்றோர்கள். நாம அதை செஞ்சாலே செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு வரும்போது நாம் அதை செய்யாம அலட்சியப்படுத்தி நாம் அதுல கவனக்குறைவாக இருந்து அவர்களை காயப்படுத்துகிற முயற்சியிலையும் அவங்கள மரியாதை குறைவாக நடத்துகிற விஷயத்திலையும் நிறைய பெற்றோர்கள் அனாதைகளாக அலைகிறார்கள். நிறைய தாய்கள் யாராலையும் கண்டுகொள்ளப்படாமல் மருத்துவமனையில கொண்டு போய் ஜிஹெச்ல சேர்த்துட்டு வெளியே போயிடறான். பிள்ளை ஜிஹெச்ல கொண்டு போய் அம்மாவை சேர்த்துட்டு அட்ரஸ் எதுவுமே கொடுக்காம வெளியே போயிடுறான். மருத்துவமனை தள்ளாடுது, கடைசியில் கொண்டு போய் முகாமில் சேர்க்கிறாங்க, அனாதை இல்லத்துல சேர்க்கிறாங்க. ஒரு தாய் துடித்தால், ஒரு தாய் மன வருத்தம் ஆனால், உனக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, நாளைக்கு உன்னை பராமரிக்க வேண்டிய சூழலில் குழந்தைகள் சரியாக வர வேண்டுமானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2வது சந்தர்ப்பம். முதல்ல நாம குழந்தைகளாக இருந்து அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டும் நம்மை வளர்த்தார்கள். இப்போது மீண்டும் அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களையே குழந்தைகளாக மாற்றுகிறார். என்ன வித்தியாசம்? நரைமுடைத்த குழந்தைகள், பற்கள் இல்லாத குழந்தைகள். குழந்தைய திரும்ப உம்மாவை நம்ம கையில கொடுக்குறான், திரும்ப அதை பராமரிச்சு அதை நம்மை அவர்கள் கொஞ்சியதை போல அவர்களுடைய மறதியை, அவர்களுடைய இயலாமையை, அவர்களுடைய பலவீனத்தை ரசித்து பார்ப்பதற்கும் அதை விரும்பி பார்ப்பதற்கும் அவர்களை சேவையாற்றுவதன் மூலமாகவே சொர்க்கம் போவதற்கான வாய்ப்பையும் நாம் அடைவதற்கான முயற்சி செய்யணும். அல்லாஹ் நமக்கு உலகத்தில் வழங்கிய மாபெரும் சொர்க்கம். எனவே சொர்க்கத்தை நீங்கள் புறக்கணித்து விட்டு அந்த சொர்க்கம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை.
அப்படி சொர்க்கமாக இருக்கப்படுகிற தாயை பராமரித்து அதன் மூலமாக சொர்க்கம் போவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.